எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரமண மகரிஷி அவரோட கோர் டீச்சிங்கான நான் யார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரமண மகரிஷி 1879 வருஷம் தமிழ்நாட்டில் திருச்சுழி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவரோட 16வது வயசில் இவருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடக்குது. இவர் சாவை பார்த்து பயந்து போயிருக்கிற அந்த நேரத்தில் இவருக்குள்ள ஒரு கேள்வி எழுது. இங்கே உண்மையிலேயே எது இறந்து போகுது? இதுதான் அவருக்குள்ளே எழுந்த அந்த கேள்வி. அவர் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் உணர்ந்தது என்னென்னா, இந்த உடம்பு இறந்து போகலாம், ஆனால் அதுக்குள்ளே இருந்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், அதுக்கு சாவே கிடையாது. அண்ட் அந்த தருணத்திலிருந்து அவரோட ஈகோ அழிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் திருவண்ணாமலைக்கு வராரு. இவரை தேடி உலகத்தில் பல மூலைகள்லேருந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்களுக்கு ரமண மகரிஷி அவர் கொடுத்த அந்த போதனை சுய விசாரணை, நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி, செல்ஃப் என்கொயரி. இந்த நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்வியை அவர் இன்டெலெக்சுவலாக கேட்க சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு வர எண்ணங்கள், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் என் வாழ்க்கையில் சாதிக்கணும், இப்போ இப்படி வர்ற இந்த எண்ணங்களில் இருக்கிற அந்த நான் சந்தோஷமாக இருக்கணும், அந்த நான் யார், இதை தான் அவர் சுய விசாரணை அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் நம்மளோட கவனத்தை உள்புறமாக திருப்புறது. யார் இந்த எண்ணங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சோர்ஸை ட்ரேஸ் பேக் பண்ணுற ப்ராசஸ். இதை எக்ஸாக்டாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு வர்ற எண்ணங்களை ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தாட் வருது, நான் என் வாழ்க்கையில் தோத்துட்டேன், நான் வாழறதே வேஸ்ட்டு, சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் வருது. இப்போ நீங்கள் திரும்ப கேட்கணும், யார் வாழ்க்கையில் தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பதில் வரும், நான் தான். நீங்கள் மறுபடியும் கேட்கணும், யார் இந்த நான்? இப்போ இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் உங்களுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு இதுக்கும் ஆன்சர் வரலாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே பார்க்கணும். ஏன்னா இப்போ வர்ற இந்த பதில் நான் தான் சொல்லிட்டு வருதுன்னா, அது உங்களுக்குள்ளே பார்க்க விடாமல் தடுக்கிற அந்த கேட்டு தான் அது. ஸோ அந்த கேட்டை கடந்து நீங்கள் போகணும். ஆக்சுவலாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்குள்ள யார் இந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். யார் வாழ்க்கையில் தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறது? இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கவனம் உங்களோட எண்ணங்கள்லேருந்து விழிப்புணர்வுக்கு ஷிஃப்ட் ஆகும். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைலே நடந்துச்சுன்னா சந்தோஷம், நீங்கள் சரியாக பண்ணிருக்கீங்க. அப்படி நடக்கலை அப்படிங்கிறப்போ திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு எண்ணம் உங்களை பிடிச்சி உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸில் கவனிக்க ஆரம்பிங்க. அண்ட் பொறுமையாக நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நான் என்னோட எண்ணங்கள் கிடையாது, நான் என்னோட எமோஷன்ஸ் கிடையாது, இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நான் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் உணர்வீங்க. அண்ட் இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் அவ்வளோ வெயிட் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து அவ்வளோ வழிகளை நமக்குள்ளே சேர்த்து வச்சுட்ருக்கோம். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மைண்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மைண்டை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஆக்சுவலாக அதை ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பிரச்சனையே. நீங்கள் கான்ஷியஸ்னஸாக இருக்கும்போது நீங்கள் அந்த மைண்ட்லேருந்து டிட்டாச்சாக இருப்பீங்க. அண்ட் இப்போது நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகிற அந்த எண்ணங்களால் நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது. நம்மளோட அடையாளம் எப்போது இந்த எண்ணங்கள்லேருந்து கான்ஷியஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடு குறையும், சில நேரங்களில் கம்ப்ளீட்டாக காணாமல் போகும். ஆனால் அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ உன் வாழ்க்கையில் தோத்துட்ட, நீலாம் வாழறதே வேஸ்ட், இப்படிலாம் நம்ம மைண்டு சொன்னாலும் அதால் நம்மளோட ரியல் செல்ஃபை தொட முடியாது. ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாம் மேகங்கள் மாதிரி. அண்ட் நம்மளோட ரியல் செல்ஃப், அந்த கான்ஷியஸ்னஸ் நான், அது வானம் மாதிரி. அண்ட் மேகங்களால் வானத்தை தொடவே முடியாது. ஸோ இந்த சுய விசாரணை இதை ஒருத்தர் பண்ணும்போது அவரோட ரியல் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறார். அண்ட் இப்போ அவருக்குள்ள மன அமைதி நிறையுது. காரணம், அவர் யாருங்கிற உண்மையை அவர் உணர்ந்துட்டார். இதனால தான் ரமண மகரிஷி சந்தோஷம்தான் மனுஷனோட உண்மையான இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை எங்கேயுமே போய் தேட தேவையில்லை, ஜஸ்ட்டு உண்மையை உணர்ந்தால் போதும். அண்ட் இந்த உண்மையை உணர நமக்கு மதங்கள் தேவை கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்குள்ளே ரைஸ் ஆகிற இந்த எமோஷன்ஸை வாட்ச் பண்ணால் போதும். இதுதான் உண்மையான மெடிடேஷன் அப்படின்ட்டு ரமண மகரிஷி சொல்கிறார். இப்போ இதுதான் உண்மையான மெடிடேஷன் அப்படின்னா, அப்போ தினமும் காலைல எழுந்திரிச்சு மணிக்கணக்காக நான் உட்காந்து மெடிடேட் பண்ணுறேனே, அப்போ அதெல்லாம் மெடிடேஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே கேள்வி வரலாம், சில பேர் அஃபண்ட் ஆகலாம். இப்போ ரமண மகரிஷி அவருக்கு 16 வயசில் ஒரு இன்டென்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அது அவருக்கு அந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ணுச்சு. இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக. அண்ட் அவர் அந்த உண்மையை உணர்ந்ததுனால
அவர் நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது அந்த நான் அப்படிங்கிற அந்த ட்ரூத்தோட அவரால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனால் ட்ரூத்தை இதுவரை ரியலைஸே பண்ணாத ஒரு பர்சன் தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்கு மெடிடேஷன் ஒரு பேரை கொடுத்து நான் யாருங்கிற அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும். அண்ட் இப்படி அந்த பர்சன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை உணர ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அவர் இந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணி பழகிட்டார் அப்படிங்கிறப்போ அவரால் ஈஸியாக டே டு டே லைஃப்பில் அந்த ப்ரெசன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் தினமும் காலைல ஒரு 1/2 hour 1 hour மெடிடேட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மெடிடேஷன் மெத்தட்ஸுமே வந்து ஒரே விஷயம் தான் பண்ணும். நமக்கு வர்ற எண்ணங்களை நம்மளை வாட்ச் பண்ண வைக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி தான் இங்கே விஷயமே. ஸோ நீங்கள் தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆக்சுவலாக ரமண மகரிஷி அவர் வந்து மெடிடேஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் வந்து ஆல்ரெடி ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிருக்காரு. ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போன்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் அந்த ப்ரெசன்ஸை உள்ளே கொண்டு வர்றது தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை தான் வந்து ரமண மகரிஷி அவர் மெடிடேஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரமண மகரிஷி அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. அவர் அவங்களுக்குள்ள நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்க வச்சார். அந்த கேள்வியில் பதிலை தேடாமல் அந்த கேள்விக்குள்ளே இருக்கிற அமைதியை உணர சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.